ஐயோ பெருமாளே, ஏன் இவ்வளோ அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க? யார் இவ்வளோ வேலை பண்ணுறது? யார் பண்ணுறது? யாருக்குமே இறக்கம் இல்லையா? தம்பி, என்னாச்சு? யாருமே சிலபஸை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாப்பா. ஆரம்பிச்சிட்டியா? மைக்ரோ எக்கனாமிக்ஸ் ஒரு பக்கம், கியூஎம்எம் ஒரு பக்கம், அக்கௌண்ட்ஸ் ஒரு பக்கம், பத்தாததுக்கு பிசியில் கேஸ் ஸ்டடி வேறு. அநியாயத்துக்கு வேலை வாங்குறாங்க. யாராச்சும் எந்திரிச்சு நிற்கணுமே, ரெக்வஸ்ட் பண்ணலாமே, ஒருத்தன் நிற்கணுமே. ஒருத்தன் நின்னா அவனும் மேம் திட்டுவாங்கன்னு ஓடி போயிட்டான். காலேஜ் ஜாயின் பண்ணாமே இருந்திருக்கலாம், 12th ஃபெயில் ஆகிருக்கலாம். அதுதான் எனக்கு ஆத்திரமாக வருது. அசைன்மெண்ட் ம், மே ஐ கமின்? தேவையில்லை. பார்த்துடா, ஓவி அசைன்மெண்ட்டுக்கு பதிலாக எந்திரனோட கதை எழுதி விட்டுறாத. ஆஹா, என்னடா கிராஃப்லாம் போடுற? ஓவி சப்ஜெக்ட்டுக்கு கிராஃப் போட்ட முதல் ஆள் நீயா தான் இருப்ப. உன் எக்ஸ்பிரஷனை பார்த்தா கால்குலேட்டர் கேட்ப போல இருக்குது. சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வாட்டி காட்டுறா. டோன்ட் வரி, ஐ வில் நெவர் டூ அ மிஸ்டேக். சார். டேய், ஏன்டா அசைன்மெண்ட்டை காப்பி அடிச்ச? நான் எங்கே சார், நீங்கள் தான். டேய், என்னை மட்டும் நினச்சியா? டேய் ப்ரொஃபஸரு, அறிவில்லாதவனே, நான் அசைன்மெண்ட் காப்பி அடிச்சதுக்கு அவனை ஏன்டா இப்படி சித்திரவதை பண்ற? சார், யாரு சார் உங்களை அடிச்சா? ஏன் சார் கீழே விழுந்து கிடக்குறீங்க? ஏய், என்ன வெறுப்பேத்துறியா நீ? அவனை ஏன்டா அடிச்சா? என்ன சார் மூக்கில் தக்காளி சட்னி? யாருங்க அவருக்கு தக்காளி சட்னி கொடுத்தா? நான் கொஞ்சம் டேஸ்ட். டேய் 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 டேய், டேய், காப்பி அடிச்சியா இல்லையா? நடிக்காதடா மாவனே. சார் சார் சார், உனக்கு தைரியம் இருந்தா என்ன சுட்றா, என்ன சுட்றா. அந்த அப்துல் கலாம் சத்தியமா அந்த 5 அசைன்மெண்ட்டையும் காப்பி அடிக்கல சார். காப்பி அடிச்சதே நான் தான். என்னை வெளியே போக விடுங்க சார். அவனை வெளியே போக விடுறா. பின்றியடா, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்டை பார்த்துருக்கேன், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டை பார்த்துருக்கேன், எம்பிஏ ஸ்டூடெண்ட்டை பார்த்துருக்கேன், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டை பார்த்துருக்கேன். ஆனால் உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்ததே இல்லைடா. ஓகே, போ.